வணக்கம் மக்களே. தமிழ் நியூ இயர் முன்னிட்டு நம்ம கூட வேலை பார்க்குற அக்கா வீட்டிலேருந்து வடை எடுத்துட்டு வந்தாங்க. என்ன பிரச்சனைனா எண்ணெயில் வடை ரொம்ப கம்மியாக இருந்தது. அடுத்த பந்தயத்துக்கு பலமாக ரெடி ஆகிறதுல இன்னைக்கு ஒரு நாள் ஏஞ்சோடனே பிளாக் காஃபி போட ஒதுங்கிட்டேன். வீட்டில் சும்மா செடிக்கு தண்ணி ஊற்றினேன் நான். அவன் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறான். சரி, அவனுக்கு ஒரு தண்ணியை ஊற்றுவோம், அதை வீடு எடுத்து போடுவோம்னு சொல்லி போட்டேன். வீட்டில் ப்ரோட்டீன் பற்றாக்குறை, அதனால் ப்ரோட்டீனை வாங்கிட்டு ஜிம்முக்கு செதறிட்டேன். இப்போதைக்கு பழைய ரொட்டீனே ஃபாலோ பண்ணோம். எம்டி ஸ்டொமக்கில் கார்டியோ போட்டு முடிச்ச உடனே ப்ரீ ஒர்க் அவுட்டாக ரைஸ் கேட்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருங்கிய நண்பர் இன்னைக்கு நம்ம கூட ஒர்க் அவுட் போடுற வர மாதிரி பிளானு. அவரு கூட இன்னைக்கு மார்பு ஒர்க் அவுட் போட்டேன். என்னன்னா அவர் தான் வீடியோவில் வரல, நீங்கள் மொட்டை எடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மார்புக்கு தேவையான எல்லா வேரியண்ட்டுமே ஹெவி வெயிட்டில் போட்டேன். இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லாருக்கும் இருக்கான்னு சத்தியமாக தெரியல. என்ன பிரச்சனை, இன்னைக்கு போட்டது ஒரு மார்பு ஒர்க் அவுட்டு. மார்போட அண்ணன் ஷோல்டர் சம்மந்தமே இல்லாமல் பம்ப் ஆகி நிற்கிறான். என்ன கதை ஏது கதைனே புரியல. வீட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே சமையல் நான் தான். இன்னைக்கு ஒரு அருமையான ஃப்ரைட் ரைஸை சமைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போகிற வேலை. எங்கள் அம்மா பக்கத்தில் ஃபோனை வச்சு சமைக்காதன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் அடுப்பில் விழுந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட கற்று வாங்கிட்டு ஆஃபீஸுக்கு செதறிட்டேன். நம்ம ஆஃபீஸ் போனாலே எல்லாம் சாப்பிட்றதுக்கு மட்டுமே வருவாங்க. நான் அவ்வளோ கடை இருக்கும், நமக்கு வேண்டிய கடையாக பார்த்து நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் முன்னிட்டு எல்லாருமே வடை பொங்கல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட்டை சாப்பிட்டு அப்புறம் செதறிட்டோம். பை பை.